லாஸ்ட் வீடியோவில் ஃபேக்ட்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருப்போம். இந்த வீடியோவில் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூக்கு தமிழில் தீர்வு தரு நிகழ்மை அல்லது தீர்ப்புதவு நிகழ்மை அல்லது பிரச்சனையில் உள்ள பொருண்மைன்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு வழக்கில் தீர்வு தருகிற அல்லது தீர்ப்புக்கு உதவுகிற சாட்சியின் மூலமாக மெய்ப்பிக்க வேண்டிய பிரச்சனையில் உள்ள ஃபேக்ட்ஸை தான் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ பாரதிய சாட்சிய அதிநியம் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஜியில் டிஃபைன் ஆயிருக்கும். அதில் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் எனி ஃபேக்ட் ஃப்ரம் விச் எய்தர் பை இட் செல்ஃப் ஆர் இன் கனெக்ஷன் வித் அதர் ஃபேக்ட்ஸ் தி எக்ஸிஸ்டன்ஸ், நான்-எக்ஸிஸ்டன்ஸ், நேச்சர் ஆர் எக்ஸ்டென்ட் ஆஃப் எனி ரைட், liability or disability asserted or denied in any suit or proceeding necessarily follows ன்னு இருக்கும். இந்த டெஃபினிஷனோட பிளைன் ரீடிங்லயே 3 கீ டேர்ம்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று ரைட், உரிமை. ரெண்டாவதா liability, கடப்பாடு அல்லது பொறுப்படைவு. மூணாவதா disability, இயலாமை. ஃபர்தராக இந்த டெஃபினிஷனில் சூட்டுங்கிற டேர்ம் சிவில் சூட்டையும் அண்ட் ப்ரொசீடிங்ஸுங்கிற டேர்ம் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் உட்பட மற்ற மிசலேனியஸ் ப்ரொசீடிங்ஸையும் குறிக்கும். ஸோ இந்த டெஃபினிஷன் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸில் வலியுறுத்தப்படுற அல்லது மறுக்கப்படுற ஒரு ரைட், liability ஆர் டிசபிலிட்டியோட எக்ஸிஸ்டன்ஸ், நான்-எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நேச்சர் ஆர் எக்ஸ்டென்ட்டை, அதாவது அதோட உள்ளமை, இல்லாமை அல்லது அதோட இயல்பு அல்லது அளவை ஒரு ஃபேக்ட்டு தனிச்சோ அல்லது மற்ற ஃபேக்ட்ஸோட இணைஞ்சோ அந்த ரைட், liability ஆர் டிசபிலிட்டியோட எக்ஸிஸ்டன்ஸ், நான்-எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நேச்சர் ஆர் எக்ஸ்டென்ட்டை டிட்டர்மைன் பண்ணுற அந்த ஃபேக்ட் தான் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூன்னு இந்த டெஃபினிஷன் சொல்லுது. ஸோ ஃபேக்ட் இன் இஷ்யூவாக ஒரு மேட்டர் குவாலிஃபை ஆகணும்னா 2 கிரைட்டீரியாவை அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் எஃப் ஆஃப் பாரதிய சாட்சிய அதிநியம் படி அது ஒரு ஃபேக்டாக இருக்கணும். செகண்டாக அந்த ஃபேக்ட் தனியாவோ இல்லை இன்னொரு ஃபேக்டோட இணைஞ்சோ அந்த பர்டிகுலர் கேஸில் டிஸ்பியூட்டாக இருக்கக்கூடிய ரைட் ஆர் liability ஆர் டிசபிலிட்டியோட எக்ஸிஸ்டன்ஸையோ அல்லது நான் எக்ஸிஸ்டன்ஸையோ அல்லது அதோட நேச்சரையோ அல்லது எக்ஸ்டென்ட்டையோ தீர்மானிக்கணும்.